Welcome to Chandru Maths. TNPSC Group 2A Mains எக்ஸாமில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டாப்பிக்ல இருந்து டோட்டலாக 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 40 கொஸ்டினுமே 27 டாப்பிக்ல இருந்து தான் வரப்போகுது. இந்த 27 டாப்பிக்குமே என்னென்ன, அந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டாபிக் இதுலேயே கிளியர் ஆயிரும். அதாவது 27 டாபிக்னா அதில் எல்லா டாப்பிக்கும் நீங்கள் நிறையா படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதில் ஒரு 5-6 டாபிக் நான் இப்போ சொல்கிற ஒரு கொஸ்டின்லேயே உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இந்த 27 டாப்பிக்குமே நம்ம கோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுதான் அந்த 27 டாபிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் வராது. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த எல்லா டாப்பிக்குமே நம்மளுடைய ரீசனிங் கம்ப்ளீட் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருந்தாலும் அதுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இல்லை உங்களுக்கு ரீசனிங் மட்டும் போதும், இந்த எக்ஸாமுக்காக மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸில் மட்டும் ஜாயின் பண்ணால் போதுமானது. இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 399 தான். ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. இதில் உங்களுக்கு வீடியோஸ், பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த 27 டாப்பிக்குமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருக்கோம். இதை மட்டும் பார்த்தா போதுமானது, இதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே எல்லாமே வரும். நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கோ இல்லைனா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கோ படிக்கிறீங்கன்னா அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. அதில் இதே ரீசனிங் தான் இருக்கும். பட் உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ள இந்த ரீசனிங் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸுக்கான டைரக்ட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 399 ப்ளஸ் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸோட சேர்த்து 420, 430 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரீசனிங் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ரீசனிங் தனியாக ஒரு ஃபோல்டரே கொடுத்துருக்கேன். இதில் 106 வீடியோஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 வீடியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலே போதுமானது. 35 நாளில் ஈஸியாக இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் நம்பர் ஆஃப் வீடியோஸ் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா அதை விட குயிக்காகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். 10-15 நாள்லேயே கூட கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, இதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனலாகி. அனலாகிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் அனலாகி இருக்குது, லெட்டர் அனலாகி இருக்குது, ஃபிகர் அனலாகி கூட இருக்குது. நான் கொடுத்துருக்கிறது லெட்டர் அனலாகி. அதாவது இந்த மாதிரி ஒரு கோலன் கொடுத்துருப்பாங்க, அடுத்து 2 டாட் கொடுத்துருப்பாங்க, அடுத்து இப்படி, அடுத்து 2. ஸோ இந்த மாதிரி இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் வரலாம், லெட்டர் வரலாம், ஃபிகர் கூட வரலாம். ஃபிகர் ரொம்ப ரேர் தான், நம்பர் லெட்டர் தான் வரும். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதாவது இந்த 2க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். அதே லாஜிக் தான் இந்த 2க்குள்ளேயும் இருக்கும். அதே லாஜிக்கில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆன்சருக்கும் இருக்கும். ஓகே, அந்த லாஜிக் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். நம்ம கோர்ஸில் தெளிவாக நம்பர் அனலாகியும் டீச் பண்ணியிருக்கோம், லெட்டர் அனலாகியும் டீச் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் பார்த்தா போதுமானது. இப்போ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது நான் ஏபிசிடி தான் எழுதியிருக்கேன். அதாவது ஏலேருந்து எம் வரைக்கும் எழுதியிருக்கேன். அடுத்து என்லேருந்து இசட் வரைக்கும் ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். அதாவது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஏபிசிடியை பாதியாக பிரித்து ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ஆப்போசிட் லெட்டர் இருக்குது. இப்போ சிக்கு ஆப்போசிட் எக்ஸ், டிக்கு ஆப்போசிட் டபிள்யூ. இந்த லாஜிக்கை தான் இது ஃபாலோ பண்ணியிருக்கு. இப்போ எம்முக்கு ஆப்போசிட் என், இவி, இக்கு ஆப்போசிட் வி, கேபி, கேக்கு ஆப்போசிட் பி. ஸோ இந்த லாஜிக் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிக்கு பார்த்தீங்கன்னா டி தான் வரும், ஒய்க்கு பார்த்தீங்கன்னா பி தான் வரும், டிக்கு பார்த்தீங்கன்னா ஜி தான் வரும். ஓகே, அதே மாதிரி ஜேக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது, கியூ. ஸோ கியூவில் ஸ்டார்ட் ஆகிறது தான் ஆன்சர். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் இப்போவே எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டபிள்யூ. டபிள்யூக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது டி. ஸோ 2வது லெட்டர் டியா இருக்கணும். ஓகே, இங்கேயும் டி தான் இருக்குது, இங்கேயும் டி தான் இருக்குது. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா ஹச். ஹச்சுக்கு ஆப்போசிட் எஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய லாஜிக் இருக்குது. எல்லாமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். இதே மாதிரி 12th டாபிக் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி ஒரு லாஜிக் ஃபாலோ பண்ணியிருக்கும். ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அந்த வித்தியாசமாக இருக்கிறத கண்டுபிடிக்கணும். இல்லைனா கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 4ல் 3 கரெக்டா இருக்கும், 1 தப்பா இருக்கும். அதாவது 1 மட்டும் வித்தியாசமா இருக்கும். அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பென்டகன் அப்படின்னா ஐங்கோணம், 5 சைடு அதுல இருக்கும், 5 பக்கம் இருக்கும். ஓகே, ஹெக்ஸகன்னா அருங்கோணம், அதுல 6 பக்கம் தான் இருக்கும்.
ட்ரையாங்கிள்னா முக்கோணம் 3 பக்கங்கள் இருக்கும். ஸ்கொயர்னா சதுரம், அதுல 4 பக்கம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டா இருக்கு, இது மட்டும் தப்பா இருக்குது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ எது வித்தியாசமா இருக்குதோ அந்த 4ல எது தப்பா இருக்குதோ இல்லைன்னா எது வித்தியாசமா இருக்குதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இந்த 2 டாபிக்குமே வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ 2 டாபிக் நேம் தான் வேற வேறையே தவிர 2க்குமே வந்து இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ இதுவுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இதே மாதிரி லாஜிக் தான். நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா லெட்டர் கொடுத்துருப்பாங்க, நம்பர் லெட்டர் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு இது மீனிங் அப்படின்னா, இதுக்கு இது மீனிங் அப்படின்னா, இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நேம் அப்படிங்கிறத இப்படி எழுதுறோம், நானோ அப்படிங்கிறத இப்படி எழுதுறோம், அப்போ நெயில்ங்கிறத எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு லெட்டருக்குமே நம்பர் இருக்குது. இப்போ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், அது வந்து 1, பி 2, சி 3, அந்த மாதிரி அது எத்தனையாவது லெட்டரோ அந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிருங்க. இப்போ என் வந்து 14வது லெட்டர், இதை நீங்கள் மனப்பாடமாக வச்சிருக்கணும். ஏங்கிறது 1, எம்ங்கிறது 13, ஈங்கிறது 5. நான் எப்படி யோசிக்காம சொல்றேன்னா அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், மனப்பாடமாக வச்சிருக்கேன், அதனால யோசிக்காம சொல்றேன். நீங்களுமே அதை ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன கோட் சொல்லியிருக்காங்க, FNBOன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஃப்னா 6, என்னா 14, பினா 2, ஓனா 15. ஓகே, இப்போ இதுல லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து இதோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. +1. ஓகே, +1, 14 + 1 15, 1 + 2, 1 + 1 2, அதே மாதிரி 13 + 1 14, 5 + 1 6. ஓகே, எல்லாத்தோடையுமே வந்து +1 +1 +1 பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிராஸா வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் வரப்போகுது, அதை நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டா நம்ம வந்து ஆன்சருக்கு போயிடலாம். இப்போ நெயில்ங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. எண்ணுக்கு வந்து என்னது, எண்ணுக்கு 14, இதுக்கு நேரம் இங்க வர்றது தான் கடைசி லெட்டரா இருக்கும், அதாவது 15 இருக்கும். n + 1 15. ஸோ 15 வந்து என்னது, ஓ. ஸோ லாஸ்ட் லெட்டர் ஓ வரணும். அந்த மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இதுதான் ஆன்சர். ஸோ நீங்க எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எவ்வளோ குயிக்கா கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்கா வந்து கண்டுபிடிக்கிறத ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம கோர்ஸ்லயுமே டீச் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒரு லாஜிக் தான், அதாவது +1 + 1 பண்றாங்க, இந்த மாதிரி ஆப்போசிட்ல பாக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, அது எல்லாமே வந்து கோர்ஸ்ல தெளிவா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், அதாவது பிளட் ரிலேஷன் தான். ஓகே, இதுலயே வந்து ஒரு 3 டைப்ல இருக்குது, அதுல ஒரு டைப் தான் நான் இதுல கொடுத்துருக்கேன். மற்ற 2 டைப்புமே வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் அதையுமே நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணியிருக்கோம். நீங்க அதில் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இப்போ A is brother of B ன்னு கொடுத்துருக்காங்க, B is sister of C ன்னு கொடுத்துருக்காங்க, C is father of D ன்னு கொடுத்துருக்காங்க, how D is related to A ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நான் கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. ஆனால் இதே பிளட் ரிலேஷன் வந்து நம்மளுடைய கோர்ஸில் தமிழ்லையுமே கொஸ்டின் கொடுத்து டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு சில டாபிக் தமிழில் டீச் பண்ணியிருக்கோம், ஒரு சில டாபிக் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. அதை முடிஞ்ச அளவு சீக்கிரமாக தமிழில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ இதை நீங்கள் வந்து இப்படியே யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் ஆகும். அதனால நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ A is brother of B, Bக்கு A பிரதர், அப்போ A வந்து ஒரு ஆண். ஓகே, A தான் பிரதர், B யாருன்னு தெரியாது, ஆனால் A வந்து ஒரு ஆண். ஓகே, Bக்கு வந்து பார்த்தீங்கன்னா A வந்து பிரதர். ஸோ அப்போ பிரதர் அப்படின்னா ஆண் தான், ஆண்னா ப்ளஸ் போடுங்க, பெண்ணா மைனஸ் போடுங்க, மேலுக்கு ப்ளஸ் ஃபீமேலுக்கு மைனஸ். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டால் சேம் ஜென்ரேஷன்ல பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 2 கோடு போட்டோம்னா சேம் ஜென்ரேஷன்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது 2 பேரும் பிரதர்ஸா இருக்கலாம், ஒரு கோடு போட்டோம்னா 2 பேரும் சிஸ்டரா இருக்கலாம், இல்லைன்னா பிரதர் சிஸ்டரா இருக்கலாம். ஓகே, அடுத்ததா B is the sister of C, B சிஸ்டர்னு சொல்லிட்டாங்க, அப்போ B வந்து ஒரு ஃபீமேல். சிஸ்டர் ஆஃப் C, Cக்கு சிஸ்டர், C ஆனா பெண்ணாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது. C is the father of D, அதாவது C வந்து Dக்கு அப்பா. ஓகே, C வந்து Dக்கு அப்பா, அப்போ C வந்து அப்பானா C வந்து ஒரு ஆண். ஸோ Dக்கு அப்பான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹவு D is related to Aன்னு கேட்டிருக்காங்க. அதாவது Aக்கு D என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. Dக்கு A என்ன உறவுன்னா சொல்ல முடியும். ஓகே, அதாவது தன்னுடைய Dயோடைய அப்பாவோட சகோதரன். ஓகே, ஆனா Aக்கு வந்து பாத்தீங்கன்னா D என்ன உறவு, ஏவுடைய சகோதரனுடைய மகனா மகளா சொல்ல முடியாது, ஏன்னா டியோட ஜெண்டர் தெரியாது, மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இதுல வந்து கண்டுபிடிக்க முடியாது. கேனாட் பி டிட்டர்மைண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். என்ன ஜெண்டருங்கிறது தெரியாது, அப்போ கேனாட் பி டிட்டர்மைண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கோடு போட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஒரு கொஸ்டின்ல உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியாது, அது ஒரு சில டாபிக்கு முடியும், ஒரு சில டாபிக்கு முடியாது.
ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்ததாக பசில்னா இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். 5 persons are waiting to buy a ticket in a queue. அதாவது 5 பேர் வந்து ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து கியூல நிற்கிறாங்க. தீப்தி இப்போ 5 பேர் அப்படின்னா நம்மளே வந்து நம்பர் போட்டுக்கலாம். கியூ அப்படிங்கிறப்போ 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இப்படி போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு எண்டில் இருக்கிறவங்க இல்லைன்னா எக்ஸாக்டா இவங்களுக்கு இந்த பிளேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்டை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். தீப்தி இஸ் ஸ்டாண்டிங் ஜஸ்ட் பிஹைண்ட் ஹர்ஷா. அதாவது ஹர்ஷாக்கு பின்னால வந்து தீப்தி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷனை சொல்ல முடியாது. ஓகே, இவங்க ஹர்ஷா இந்த இடத்துல தான் இருக்கா, தீப்தி இந்த இடத்துல இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. வினிதா இஸ் ஜஸ்ட் பிஃபோர் மிருனால், இதையும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. சிந்து இஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் தீப்தி, முன்னால பின்னால தான் சொல்றாங்க, எக்ஸாக்டா இந்த பிளேஸ்னு சொல்லல. இஃப் வினிதா இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன், ஸோ வினிதா தான் ஃபர்ஸ்ட் பர்சன், அப்ப இந்த இடத்துல வரப்போறது யாரு? வினிதா. அப்ப வினிதாவை வச்சு அடுத்து வரக்கூடிய பாயிண்ட பாருங்க. வினிதா இஸ் ஜஸ்ட் பிஃபோர் மிருனால், மிருனாலுக்கு முன்னால வினிதா இருக்கா. ஓகே, அப்ப மிருனால் வந்து இங்க இருந்திருப்பான், அவனுக்கு முன்னால வினிதா இருக்கா. ஓகே, இந்த டைரக்ஷன்ல இங்க தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டைரக்ஷன்ல நிக்கிறாங்க. ஓகே, அப்போ மிருனாலுக்கு முன்னால வினிதா இருக்கா. ஓகே, அடுத்து மிருனால் வினிதா வச்சு வரக்கூடிய பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. இல்ல. இப்போ நீங்க கொடுத்துருக்கிறத எழுதுங்க. தீப்தி இஸ் ஸ்டாண்டிங் ஜஸ்ட் பிஹைண்ட் ஹர்ஷா. அதான் ஹர்ஷாக்கு பின்னால தீப்தி, ஜஸ்ட் பிஹைண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2 பேருக்கு நடுவில் யாருமே இல்லை. ஓகே, சிந்து இஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் தீப்தி, தீப்திக்கு அடுத்து வந்து சிந்து. ஸோ சிந்து இங்க இருந்திருப்பா. ஓகே, அப்ப இந்த மாதிரி தான் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரையும் அப்படியே எடுத்து இங்க வந்து அட்டாச் பண்ணுங்க. இங்க ஹர்ஷா, இங்க வந்து பாத்தீங்கன்னா தீப்தி, இங்க வந்து சிந்து. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் த லாஸ்ட் பர்சன் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பர்சன் சிந்து. ஸோ சிந்து அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதே இது உங்களுக்கு அதே எக்ஸாம்ல தமிழ்ல தான் கேட்பாங்க. இதுல உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்தாலும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தமிழ் கொஸ்டின் இருக்க போது அதை உங்களால் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு டீச் பண்றப்போ நான் தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னால உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வராது. அடுத்ததா டைஸ். ஸோ இந்த பகடை கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லெட்டர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு கியூ. கியூக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல ரெண்டுலயுமே காமனா வி இருக்குது. வில இருந்து என்ன பண்ணுங்க, நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போங்க. ஒன்னு கிளாக் வைஸ்ல போகணும், இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல போகணும். பட் ரெண்டுலயுமே வந்து ஒரே மாதிரி டைரக்ஷனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைஸ்ல வந்து விக்கு அப்புறம் இசட்டுக்கு அப்புறம் கியூ. அதே மாதிரி இங்க செகண்ட் டைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கு அப்புறம் எல்லுக்கு அப்புறம் டி. ஓகே, இப்போ கியூக்கு ஆப்போசிட் யாருன்னு கேட்டிருக்காங்க. கியூக்கு ஆப்போசிட் டிங்கிறத ஆன்சர். இசட்டுக்கு ஆப்போசிட்னா எல். அதே மாதிரி இப்ப விக்கு ஆப்போசிட் வந்து விஏ தான் இருக்குது, ஆனா அது கரெக்ட் கிடையாது. ஓகே, இதுல ஒரு லெட்டர் வந்திருக்காது, அது வந்து என்னது? ஏ. ஸோ அப்போ ஏ தான் வந்து விக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது. ஓகே, விக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஏ தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுலயுமே டிஃப்ரெண்டான டைப்ஸ் வந்து இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம கோர்ஸ்ல தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். அடுத்தது டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். இதுல வந்து நம்ம இந்த மாதிரி பர்டிகுலர் டைப்புக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்கோட வந்து டீச் பண்ணியிருப்போம் நம்ம கோர்ஸ்ல. அதே மாதிரி வேற டைப்ல இருக்கக்கூடிய கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருப்போம். இதுலயுமே நிறைய டைப் இருக்குது. ஓகே, இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எ மேன் வாக்கிங் டுவார்ட்ஸ் நார்த் ஆஃப்டர் வாக்கிங் 100 மீட்டர் ஹி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக் 75 மீட்டர் அகைன் ஹி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக் 100 மீட்டர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, ESWN போட்டுக்கோங்க. ஈஸியான மெத்தட் ESWN, ஈஸியான ஈல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், நார்த் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஒவ்வொரு திசையை குறிக்குது. ஓகே, ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், நார்த் அப்படிங்கிறது தான் மீனிங். எ மேன் வாக்கிங் டுவார்ட்ஸ் நார்த். ஸோ அப்போ அந்த மேன் வந்து பாத்தீங்கன்னா நார்த் டைரக்ஷன்ல தான் வாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆஃப்டர் வாக்கிங் 100 மீட்டர், அதாவது நார்த் டைரக்ஷன்ல 100 மீட்டர் வந்து வாக் பண்ணிட்டான். ஹி டர்ன்ஸ் ரைட், 100 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் ரைட் டர்ன் பண்றான். ஸோ எண்ணுக்கு ரைட்ல எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க இங்க வரணும். அப்போ ஈஸ்ட் டைரக்ஷன்ல அவன் நடந்துகிட்டு இருப்பான். அப்போ அதுல வந்து 75 மீட்டர் வந்து அவன் நடக்கிறான். ஓகே, ஸோ ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு 75 மீட்டர் நடக்கிறான். அகைன் ஹி டர்ன்ஸ் ரைட், இதுல இருந்து ரைட், இதுக்கு ரைட் இதுதானே, அப்போ சவுத் டைரக்ஷன்ல இப்போ திரும்பிட்டான். வாக் 100 மீட்டர், ஸோ மறுபடியும் ஒரு 100 மீட்டர் சவுத் டைரக்ஷன்ல நடந்திருக்கான். அண்ட் லாஸ்ட் மூவ்மெண்ட் ஹி டர்ன்ஸ் லெஃப்ட். இப்போ சவுத்துல இருந்து லெஃப்ட்னா மறுபடியும் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு வந்துட்டான். அதுல ஒரு 25 மீட்டர். ஓகே, இதுல ஒரு 25 மீட்டர் வந்து நடந்திருக்கான். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா,
இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன், இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன். இதுல இருக்கிற நம்பர் எல்லாம் நீங்க வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 100, இங்கே 100, 100 மைனஸ் பண்ணிட்டீங்களா, இங்க எதுவுமே இருக்காது. மிச்சம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மட்டும்தான். இப்போ கடைசியா அவன் எந்த டைரக்ஷன்ல போனா அப்படிங்கறதான் கேட்கறாங்க. கடைசி அந்த 25 மீட்டர் வந்து எந்த டைரக்ஷன், ஈஸ்ட் டைரக்ஷன் தான். ஈஸ்ட் அப்படிங்கறது ஆன்சர். இதுலயே இன்னும் நிறைய வித்தியாசமா கொஸ்டின் இருக்குது. எவ்வளவு தூரம் அப்படிங்கறதையும் கேட்பாங்க. அது எல்லாமே நான் டீச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு மாடலுக்காக, ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக, இந்த டாபிக்னா இப்படிதான் அப்படின்னு ஒரு புரியறதுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, லாஜிக்கல் வென் டயக்ராம். அடுத்த டாபிக். ஸோ வென் டயக்ராம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க ஸ்கூல்லேயே கூட படிச்சிருப்பீங்க. ஸோ இதுல நார்மலா எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 3 இல்லைன்னா 4 வார்த்தைகள் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷனை வந்து இந்த மாதிரி டயக்ராம்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்ப டிராவலர், ட்ரெயின், பஸ். ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கா? எந்த சம்பந்தமும் கிடையாது. ரெண்டுக்கும் ரிலேஷன் கிடையாது. ஓகே, ஆனா டிராவலர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்லையும் டிராவல் பண்ணுவாங்க, பஸ்லையும் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்குமே இந்த டிராவலரோட வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கூடயுமே வந்து தொடர்பு இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சரா இருக்கும். இது எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து ட்ரெயின்னு வச்சுக்கோங்க, இது வந்து ட்ரெயின். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா டிராவலர், இது வந்து பஸ். இப்ப பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் சம்பந்தம் இல்லை. டிராவலர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்லையும் போவாங்க, டிராவலர் வந்து பாத்தீங்கன்னா பஸ்லையும் போவாங்க. ஓகே, டிராவலர் வந்து பஸ்ல மட்டும்தான் போவாங்க, ட்ரெயின்ல மட்டும்தான் போவாங்க அப்படி மாதிரி கிடையாது, ரெண்டுலையுமே போகலாம். அதனால இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மற்ற மோட்லையும் போகலாம். ஓகே, அவங்க வந்து நடந்து கூட போகலாம், பைக்ல போகலாம். அதனால நடுவில் வந்து கேப் இருக்குது. இதை பத்தி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நிறைய எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் வந்து ஆல்பா நியூமரிக் ரீசனிங். அதாவது இதுக்குள்ள நிறைய டாபிக் வரலாம். நம்பர் சீரீஸ்ன்னு இருக்கும், லெட்டர் சீரீஸ்ன்னு இருக்கும், அதே மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ்ன்னு இருக்கும், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்ன்னு இருக்கும். இந்த லெட்டர் சீரீஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு லெட்டர் வந்து மிஸ் ஆயிருக்கும். ஓகே, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்ப இதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரீஸ்னு எடுத்துக்கலாம், லெட்டர் சீரீஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல நம்பரும் இருக்குது, லெட்டரும் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஆல்பா நியூமரிக்னு எடுக்கலாம். ஓகே, ரெண்டுமே இருக்குது அப்படின்னால இப்போ இதுல வந்து ஒரு சேம் லாஜிக் வந்து ஃபாலோ ஆகும். அந்த லாஜிக்கை வச்சு நம்ம இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், அப்போ அடுத்து ஒய் தான் வரப்போகுது. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அதே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அடுத்தடுத்த லெட்டர் தான் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒய் தான் வரப்போகுது. அப்போ இந்த ரெண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இ, ஜி, ஐ, கேன்னு வருது. இப்போ ஈயோட நம்பர் வந்து 5, இது 5வது லெட்டராக இருக்கும். ஜி வந்து 7, ஐ வந்து 9, கே வந்து 11. அப்போ அடுத்து வந்து 13வது லெட்டர் வரும். 5 + 2 7, 7 + 2 9, 9 + 2 11, 11 + 2 13. அப்போ 13வது லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எம் தான். ஸோ அப்போ இதை வச்சு நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதுதான் ஆன்சர். இப்போ ஒருவேளை நீங்க நம்பர் வச்சு பாக்குறீங்க அப்படின்னா 88, 84, 80, 76, 4 நாளா குறையுது. 76ல 4 கழிச்சிங்க அப்படின்னா 72. ஸோ அதுவும் கரெக்டாக தான் வருது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நான் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது, நிறைய லாஜிக் இருக்குது. நீங்க நம்ம கொடுத்துருக்க எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடியா கிடைச்சிடும். அடுத்ததா அரித்மெட்டிக்கல் ரீசனிங்னு கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக்கல் ரீசனிங்னா இதுல இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். இது எல்லாமே மேத்ஸ்ல வர டாபிக், ரீசனிங் கிடையாது, மேத்ஸ்ல வர டாபிக். ஆனா ரீசனிங்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜ், ரேஷியோ, ஏஜஸ், நார்மலா இந்த டாபிக்ல இருந்தா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க கண்டிப்பா இதுல வந்து ப்ரிலிம்ஸுக்கு மேத்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த டாபிக் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த டாபிக் எல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போனா போதுமானது. இதுக்கு தனியா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த டாபிக்ல இருந்து பேசிக் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இதுலயே நிறைய இருக்குது. ஓகே, ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னா ஸ்டேட்மெண்ட் வச்சு வரக்கூடிய நிறைய டாபிக் இருக்குது. சிலாகிசம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், ஆர்கியூமெண்ட், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த மாதிரி எந்த டாபிக்ல இருந்தாலும் கேட்கலாம். இது எல்லாத்தையுமே நான் தெளிவாக டீச் பண்ணியிருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் தனித்தனியாக வீடியோஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். எ ட்ரீ ஆல்வேஸ் ஹேஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது ஒரு மரத்துக்கு கண்டிப்பாக இதில் இருக்கிறதுல எது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்போவுமே இதில் இருக்க ஒன்று வந்து இருக்கும். ஒரு மரத்தில் எப்போவுமே லீவ்ஸ் இருக்குமா, எப்போவுமே ரூட்ஸ் இருக்குமா, ஃப்ரூட்ஸ் இருக்குமா, ஃப்ளவர் இருக்குமா? இலை வந்து ஒரு சில நேரம் இல்லாமல் கூட இருக்கும், இலை ஃபுல்லாக உதிர்ந்து கூட போகலாம். அப்போ இது கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எப்போவுமே இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட்ஸுமே வந்து எப்போ வேணாலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம்.
ஃப்ளவரும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். ஆனால் வேர் இல்லாமல் மரம் இல்லை. ஓகே, ஸோ வேர் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். மற்றதும் இருக்கும், ஆனால் எப்போவுமே கண்டிப்பாக வேர் இருந்தாகணும். அதனால ரூட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த 4 ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்ததாக வந்து இது நான் சொல்லிட்டேன், இது எல்லாமே அதாவது இந்த டாப்பிக்கில் உள்ளதான். இந்த டாப்பிக்கில் வந்து இவ்வளோ இது வரலாம், இது எல்லாமே நான் கோர்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்த டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கிளாசிஃபிகேஷனில் என்ன பார்த்தோமோ அதே தான், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது தான். ஸோ 12 டாபிக் சேம் தான். இது மட்டும் தப்பாக இருந்துச்சு, அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கேலண்டர். இப்போ கேலண்டர்லையுமே வந்து 2-3 டைப் இருக்குது. ஓகே, இதுக்கு நம்ம கோர்ஸில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதை எல்லாத்தையும் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லா கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் கேலண்டருக்கு மட்டும் படிப்பீங்க. அதை நான் ஒரு வீடியோவில் 1 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு கொஷினை மட்டும், ஒரு பேசிக் கொஷினை மட்டும் சொல்கிறேன். இட் வாஸ் சண்டே ஆன் January 1, 2006. வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் January 1, 2010? அதாவது January 1, 2006 வந்து சண்டே அப்படின்னா January 1, 2010 என்ன டேவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதே January 1, 2007க்கு போறோம்னு வைங்களேன், அதுல ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது ஒரு ஆட் டே இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த January 1 சண்டேனா அடுத்த January 1 வந்து பாத்தீங்கன்னா மண்டேவா இருக்கும். இது நார்மல் இயர்ல போறப்போ. அடுத்து 2008 ஜனவரி போறப்போ அது வந்து லீப் இயர். ஓகே, ஆனா இந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஆட் டே தான் வந்திருக்கும். இந்த 2008 தாண்டி 2009க்கு போறப்போ இந்த 2008ல இருந்து அந்த பிப்ரவரி வந்திருக்கும். பிப்ரவரியில தான் ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அப்ப இந்த இடத்துல வந்து ஆட் டேஸ் வந்து 2 ஆயிரும். அடுத்து 2009ல இருந்து 2010க்கு போறப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு நாள் வந்து ஆட் ஆகும். அந்த ஒரு நாள்ங்கிறது என்னன்னா, இப்போ 7ஓட மல்டிபிள்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா வந்து டிவைட் ஆகாம ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுதான் அந்த ஒரு நாள். ஓகே, இங்க ஒரு நாள், இங்க 2 நாள் இருக்கும். லீப் இயர் வர்ற இடத்துல எல்லாம் வந்து 2 ஆட் டேஸ் இருக்கும். இங்க ஒரு நாள் இருக்கும். ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 1 1 2 மொத்தமா வந்து 5 நாள் வந்து கூடி இருக்கும். 5 டே வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, இது நான் உங்களுக்கு வந்து மேலோட்டமா தான் சொல்றேன், ரொம்ப டீப்பாலாம் சொல்லலை. நீங்க டாபிக் பாத்தீங்க அப்படின்னா தெளிவா புரியும். ஸோ அப்போ சண்டேல இருந்து அடுத்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே. இப்போ சண்டேக்கு அப்புறம் அடுத்த நாள் அப்படிங்கன்னு பாக்குறப்போ மண்டே. ஓகே, இது 1, இது 2, 3, 4, 5. இப்போ எத்தனை ஆட் டேஸ் வந்திருக்கு? 5 ஆட் டேஸ் வந்திருக்கு. அப்போ ஃப்ரைடே தான் வந்து ஆன்சரா இருக்கும். கண்டிப்பா இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. இதை வந்து புரிய வைக்கிறதுக்கு டைம் தேவை. ஓகே, தனியா ஒரு வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன், இப்படிதான் இருக்கும் கொஸ்டின் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததா பெர்முட்டேஷன் காம்பினேஷன். இது மேத்ஸ்ல உள்ள டாபிக் தான், இது ரீசனிங் கிடையாது. இது வந்து மேத்ஸ்ல உள்ள டாபிக் தான். இதுக்கு நான் ஒரு 3 வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 3 வீடியோல இதுக்கான நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், வித்தியாசமான கொஸ்டின்ஸ் இருக்கும். பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இதுல வந்து நான் டீச் பண்ணிருப்பேன். ஸோ இந்த 3 வீடியோ பார்த்தா போதுமானது. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் எந்த யூஸும் கிடையாது. கண்டிப்பா இதோட பேசிக்ஸ் புரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன்னா ரீசனிங்னா டக்குன்னு சொல்லிடலாம், மேத்ஸ் அப்படிங்கிறப்ப டக்குன்னு சொல்றது ஈஸி கிடையாது. ஓகே, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து நம்பரா இருக்கலாம், லெட்டரா இருக்கலாம், சிம்பிளா கூட இருக்கலாம். ஓகே, பட் மேக்சிமம் நம்பர் லெட்டர் தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆயிருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்குள்ள வந்து ஒரு லாஜிக் இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத நான் டைரக்டா உங்களுக்கு லாஜிக் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். பட் உங்களுக்கு டக்குன்னு அந்த லாஜிக் ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய நீங்க சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். நிறைய யோசிக்க தான் டக்குன்னு ஒரு கொஸ்டினை வந்து பாக்குறப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகே, இப்போ 2, அடுத்து 9, அடுத்து 65, 126, 216 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இதுக்குள்ள எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. இப்போ 64 இது வந்து என்னது? இது வந்து 8 ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லை 4 கியூப்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க 125, இதுல இருந்து 1 கழிச்சிங்கன்னா 125. இது வந்து என்னது? இது வந்து 5 கியூப்னு சொல்லலாமா? 5 25, 25 125. அதே மாதிரி 216, 217ல 1 கழிச்சிங்கன்னா 216. இது வந்து 6 கியூப், 5 கியூப், 4 கியூப். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 கியூப் பிளஸ் 1 இருந்திருக்கும். இது வந்து 2 கியூப் பிளஸ் 1 தானே. 2 கியூப் வந்து 8, 8 பிளஸ் 1 9. இது 1 கியூப் பிளஸ் 1, 1 கியூப்னா 1 தான், அதோட 1 கூட்டிங்கன்னா 2. ஸோ 1 கியூப் பிளஸ் 1, 2 கியூப் பிளஸ் 1, 3 கியூப் பிளஸ் 1 அப்படிங்கிறதா இந்த இடத்துல ஆன்சர். ஸோ 3 கியூப் வந்து 27, 27 பிளஸ் 1 வந்து 28 அப்படிங்கிறது ஆன்சர். இதுலயுமே வித்தியாசமா நிறைய லாஜிக் இருக்கு. ஓகே, அடுத்ததா வந்து லாஜிக்கல் ரீசனிங்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க.
ஆக்சுவலாக இது ஒரு டாபிக் கிடையாது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் தான் வரும். ஓகே, அனலாகி பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், கோடிங் டீகோடிங் பார்த்தோம், பிளட் ரிலேஷன் பார்த்தோம். இந்த மாதிரி ரீசனிங் எல்லாத்தையுமே வந்து நம்ம மேக்ஸிமம் லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதில் வந்து வெர்பல், நான் வெர்பல், அனலிட்டிக்கல் எல்லாமே வரும். ஓகே, ஸோ அதனால இது ஒரு தனி டாபிக்லாம் கிடையாது. நீங்கள் படிக்கிறீங்கல்ல, இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து வரும். ஸோ அதனால நான் ஒரு சில எக்ஸ்ட்ரா டாப்பிக்கும் கொடுத்துருக்கேன் அந்த கோர்ஸில். நீங்கள் அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஃபிகர் சீரீஸ், விஷுவல் ரீசனிங்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபிகர் சீரீஸ் தான் இருக்கும். விஷுவல் ரீசனிங்கில் இன்னும் கூட வரலாம், மிரர் இமேஜ் வரலாம், வாட்டர் இமேஜ் வரலாம், அதே மாதிரி எம்படட் ஃபிகர் வரலாம். அது எல்லாமே வந்து விஷுவல் ரீசனிங்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது எல்லாத்துக்குமே வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு இந்த ரெண்டு டாப்பிக்கும் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் இந்த மாதிரி ஒன்று சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு ஃபிகரை, அதாவது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5 வித்தியாசமான ஃபிகர் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள், இந்த இடத்துல இருக்கிறது இங்கே வர்றப்போ இந்த மாதிரி மூவ் ஆகி வருது. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு பிளேஸ் வந்து மூவ் ஆகுது. அடுத்து இங்கே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. அதே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இன்னொரு பிளேஸ். அடுத்து இங்கே இருந்தது இங்கே வந்திருக்கு, அதாவது இந்த பக்கம் போயிருக்கு. அதே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இன்னொரு பிளேஸ். இப்போ இது இங்கே வரும்னு நீங்கள் யோசிச்சிடக்கூடாது. இந்த இடத்துல இதுக்கு முன்னால் இருந்த ஒரு ஃபிகர் எங்கே போயிருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து முக்கோணம் ஆல்ரெடி இங்கே தான் இருந்திருக்கு, இந்த கார்னரில் தான் இருந்திருக்கு. இது இந்த பிளேஸில் இந்த அடுத்த ஃபிகருக்கு வர்றப்போ சென்டருக்கு வந்துருச்சு. ஓகே, அப்போ இங்கே இருந்து சென்டருக்கு போகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படியே வந்து சென்டருக்கு வருது. ஓகே, அப்போ மறுபடியும் இந்த மாதிரி போகுமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து இந்த இடத்துல வந்து மிடில் வரும். இந்த இடத்துல வந்து மிடில் சர்க்கிள் வரணும். ஸோ மிடில் சர்க்கிள் வர்ற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2ல் ஒன்று எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம அடுத்த ஃபிகரை பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க் வந்து இங்கே இருக்கிறது இந்த மாதிரி ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் இங்கே வந்திருக்கும். ஓகே, ஸோ ஆரோ மார்க் இங்கே தான் இருக்குது. இது வந்து ஆப்போசிட் ஆரோ மார்க். ஓகே, இது ஸோ இது வரக்கூடாது, இந்த ஆரோ மார்க் வந்து இங்கே வந்திருக்கணும். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றை பிடிச்சி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க, சிம்பாலிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ்சியில் சொல்லுவாங்க. ஓகே, நியூமரிக்கல் ஆப்ரேஷன்னாலும் அதே தான், சிம்பாலிக் ஆப்ரேஷன்னாலும் அதே தான். ஏன்னா இதில் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிம்பிள்ஸை மாற்றுறாங்க. ஓகே, நியூமரிக்கல் ஆப்ரேஷன்னா வந்து நார்மலாக கால்குலேஷன் பண்ணுறது தான். ஸோ ரெண்டுக்குமே இதே மாதிரி கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. ஸோ 2 டாப்பிக்கும் ஒன்று தான். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க், இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இஃப் பிளஸ் அண்ட் மைனஸ் ஆர் இன்டர்சேஞ்சு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிளஸ் வர இடத்துலலாம் மைனஸும், மைனஸ் வர இடத்துலையும் பிளஸும், அந்த மாதிரி வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இன்டூ அண்ட் டிவிஷன், இந்த ரெண்டையுமே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த நம்பர்லாம் அப்படியே எழுதுங்க. அதாவது 4 4 5 1 5. அடுத்து இப்போ இதில் வந்து என்ன வருது, மல்டிப்ளிகேஷன் வருது. மல்டிப்ளிகேஷன் வர்ற இடத்துலலாம் நீங்கள் வந்து டிவிஷன் போடணும், டிவிஷன் வர்ற இடத்துலலாம் மல்டிப்ளிகேஷன் போடணும். அடுத்து 5 இருக்குது. அடுத்து மைனஸ் வர இடத்துலலாம் ப்ளஸ், ப்ளஸ் வர இடத்துலலாம் மைனஸ். 431. அடுத்து டிவிஷன் வருது, அதனால் நம்ம மல்டிப்ளிகேஷன் போடணும். 3 ப்ளஸ் வர இடத்துல மைனஸ், 821. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். அதாவது பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து இதை வந்து சால்வ் பண்ணணும். இதில் பிராக்கெட் இல்லை, ஆஃபும் இல்லை. ஃபர்ஸ்ட் டிவிஷன் நீங்கள் பண்ணணும். டிவிஷன் இங்கே இருக்குது. ஓகே, அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 9 45, மிச்சம் இங்கே 1 இருக்குது. ஓகே, 1 கேன்சல் ஆகாது, அதனால் 0 போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 15 எடுங்க. 3 15, இங்கே 903ன்னு வந்துருச்சு. 903ன்னு வந்துருச்சு. அடுத்து ப்ளஸ், அதுக்கப்புறம் இதுதான் இருக்க போகுது. அடுத்து மல்டிப்ளிகேஷன் தான். ஓகே, டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதை அப்படியே பெருக்கிறீங்க. ஓகே, 1 3 3, 3 9, 4 12. அடுத்து மைனஸ் 821 இருக்குது. இப்போ நீங்கள் ப்ளஸ் வேணாலும் பண்ணலாம், மைனஸ் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலாக ரூல் படி பார்த்தா அடிஷன், அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன். ஆனால் இது 2 மட்டும்தான் இருக்குதுன்னா நீங்கள் 2ஐயும் மாற்றி கூட பண்ணிக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதுலேருந்து இதை கழிக்கிறேன். ஓகே, அதாவது 903, அதுலேருந்து நான் 821 கழிக்கிறேன். ஸோ 3ல் 1 போனுச்சுன்னா 2, இந்த 1 இங்கே வந்துச்சுன்னா 10ல் 2 போனுச்சுன்னா 8, இங்கே 8 தான் இருக்கும். 8 8 கேன்சல் ஆயிரும். ஓகே, 82. அதாவது இதுலேருந்து இதை கழிச்சா 82. அடுத்து 82னா ப்ளஸ் 82. ஓகே, ஏன்னா இதுதான் பெரிய நம்பர், பெரிய நம்பரோட சிம்பிள் தான் போடணும். அப்போ ப்ளஸ் 82 தான் இருக்கும். ஓகே, இது ஒருவேளை பெரிய நம்பராக இருந்தால் இங்கே மைனஸில் போடணும்.
இப்போ என்ன பண்ணணும், 1293 கூட இந்த 82 கூட்டணும். 1293 கூட இதை கூட்டணும். 5 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17, மிச்சம் 1 இருக்கும், 3 1 1375 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 2 டாப்பிக்குமே இதில் வந்து கவர் ஆயிடுச்சு. இதுலேயுமே நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லைனா இதில் இன்னும் நிறையா வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அது எல்லாமே நம்ம தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். அடுத்து வேர்டு பில்டிங். இதுக்கு நம்ம தனியாக டீச்லாம் பண்ணலை, பட் இது டீச் பண்ண வேண்டிய டாப்பிக்கும் இல்லை. முடிஞ்சால் வீடியோ போடுறேன், மற்றபடி நீங்கள் இப்போ நான் சொல்கிறத வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டை வச்சு இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வச்சு ஃபார்ம் பண்ண முடியாத ஆப்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இதை வச்சு நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம உருவாக்கலாம். இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வச்சு இதில் ஒரு ஆப்ஷனை மட்டும் நம்மளால உருவாக்க முடியாது, அது என்னங்கிறதான் கேட்டிருக்காங்க. இப்போ சக்ஷன் உருவாக்க முடியுமா? எஸ் இருக்குது, யூ இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, ஐ இருக்குது, ஓஎன் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதை உருவாக்க முடியும். இது ஆன்சர் கிடையாது. காயின்ஸ், ஓகே, சிஓ இருக்குது, ஐஎன் இருக்குது, அடுத்து எஸ்ஸும் இருக்குது. அப்போ இதையும் உருவாக்க முடியும். காஷன், சிஏயு, ஏ இருக்கான்னு பாருங்க, ஏ இந்த இதில் எங்கேயுமே இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த வேர்டை தான் நம்மளால வந்து உருவாக்க முடியாது. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு வீடியோலாம் எதிர்பார்க்க வேண்டாம், அது தேவையும் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு இதை பார்த்தாலே புரிஞ்சிடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காட்டா கூட இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருந்தா கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி ஒரு சில ஈஸியான டாப்பிக்கும் இருக்குது. அடுத்ததாக ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு 2-3 கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து சிலாகிசம் டாபிக் தான். ஆனால் இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட், இது எல்லாமே வரலாம் இதுக்குள்ள. சிலாகிசம், கன்க்ளூஷன், அசம்ஷன், ஆர்கியூமெண்ட், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், இது எல்லாமே வரலாம். ஓகே, அதனால இங்கே நீங்கள் படிக்கிறத இதுக்கும் சேர்த்து படித்த மாதிரி ஆயிரும். இந்த டாப்பிக்கும் அதிலே வந்து கவர் ஆயிரும். ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து சிலாகிசம் டாபிக். ஆக்சுவலாக இது வந்து சிலாகிசம் டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின். ஓகே, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த வென் டயக்ராம் வச்சு தான் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வென் டயக்ராம் தெளிவாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இதையுமே நம்ம தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். ஒரு கொஸ்டினை வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம் தான், பட் ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் எப்படி வரும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மற்ற வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். நோ கார்டு இஸ் பேனல் பார்சல். ஓகே, நோ கார்டு இஸ் பார்சல், அதாவது எந்த கார்டுமே பார்சல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கார்டுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பார்சல்னு வச்சுக்கோங்க. கார்டுக்கும் பார்சலுக்கும் சம்பந்தம் இல்லை, அதை கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு இன்ட்டு மார்க் போட்டுருங்க. இப்படி போட்டிங்கன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆல் கார்ட்ஸ் ஆர் என்வலப்ஸ், எல்லா கார்டுமே என்வலப். இதில் நீங்கள் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. கார்டு, பார்சல், கார்டு, என்வலப், இந்த மாதிரி நீங்கள் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் பார்க்கணும். ஓகே, எல்லா கார்டும் எப்படி என்வலப் ஆகும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ எல்லா கார்டும் என்வலப். ஆளுக்கு அப்புறம் என்ன இருக்குதோ அது உள்ள வரும், அதுக்கப்புறம் இருக்கிறது வெளியில வரும். அப்போ இதுக்கு வெளியில தான் என்ன வரும்? என்வலப் வரும். ஓகே, அதாவது எல்லா கார்டுமே என்வலப்புக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எல்லா கார்டுமே என்வலப்புக்குள்ள தான் இருக்குது. சம் என்வலப்ஸ் ஆர் பேக்ஸ், சில என்வலப் வந்து பார்த்தீங்கன்னா பேக். ஓகே, அதை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்து பேக், அதாவது பேக்கில் ஒரு சிலது வந்து என்வலப்புக்குள்ளேயும் வருது, என்வலப்பில் ஒரு சிலது வந்து பேக்குள்ளே வருது. எல்லா பேக்குமே உள்ளே போகலை. ஓகே, ஒரு சில பேக் வந்து என்வலப்பாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். இப்போ இதை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆல் என்வலப்ஸ் கேன் நெவர் பி பார்சல், அதாவது 100% ஷியூராக இருக்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, ஆல் என்வலப் கேன் நெவர் பி பார்சல், அதாவது எந்த என்வலப்புமே வந்து பார்த்தீங்கன்னா பார்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த என்வலப்புமே வந்து பார்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்வலப்புக்கும் பார்சலுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஆனால் இப்போ ஏதாச்சும் ஒரு என்வலப் வந்து பார்சலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சி, அதாவது வந்து கார்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் ஒரு சிலது வந்து பார்சல் அப்படின்னா, இந்த என்வலப் ஒரு சிலது பார்சலாக இருந்துச்சுன்னா அது வந்து இந்த கார்டு கூடயும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில என்வலப் வந்து கார்டாக இருக்கும் அப்படிங்கிறப்போ ஒரு சில பார்சலும் கார்டாக மாறிடும். அப்போ இது வந்து கரெக்ட். ஓகே, அதாவது எந்த என்வலப்புமே வந்து பார்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பார்சலாக இருந்துச்சுன்னா கார்டும் பார்சலாக மாறிடும். அப்போ இந்த கண்டிஷன் தப்பாயிரும். அதனால எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றது கரெக்ட். எந்த என்வலப்புமே வந்து பார்சலாக இருக்காது அப்படின்னு சொல்றது கரெக்ட். ஸோ ஒன் ஃபாலோஸ். ஓகே, இந்த ஒன்று வந்து கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணுது. நோ கார்டு இஸ் பேக், அதாவது எந்த கார்டுமே பேக் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ கார்டுக்கும் பேக்குக்கும் தொடர்பு இல்லை தான்,
ஒருவேளை இதுவே இப்படி கூட வந்திருக்கலாம்ல, அதாவது ஒரு சில கார்டு வந்து பேக்கா இருந்திருக்கலாம்ல. ஸோ நம்மளுக்கு ஷுவரா தெரியாது. ஓகே, ஷுவரா தெரியாதுன்னா அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் சம் பேக்ஸ் ஆர் போஸ்ட் கார்ட்ஸ். ஓகே, இதுல போஸ்ட் கார்டை பத்தி சொல்லவே இல்லை. ஒருவேளை இந்த கார்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, இந்த கார்டுனே நம்ம எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் சம் பேக்ஸ் ஆர் போஸ்ட் கார்டு. ஓகே, ஒரு சில பேக் வந்து கண்டிப்பா போஸ்ட் கார்டா இருக்கும். அப்படியும் சொல்ல முடியாது, இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஷுவரா தெரியாதுன்னா அது வந்து ஆன்சரா இருக்காது. ஓகே, அப்போ ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது அட்ரஸ் மேட்சிங். இதுக்கெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அட்ரஸை கொடுத்துருவாங்க, 4 ஆப்ஷன்லையும் அதே அட்ரஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த 4ல் 1 மட்டும்தான் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் 1 by 1 ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ மிஸ்டர் தாடியஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே தேடி பாருங்க, எல்லா இடத்துலையுமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஓகே, இப்போ எது இதில் தப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ ஃபிளாட் நம்பர் 816, இங்கே 816, இங்கே 816, இங்கே 819 வந்துருச்சு. அப்போ இது தப்பாக இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிடுங்க. இங்கே 816. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி. இங்கே வந்து ட்ரினிட்டி தான் இருக்குது, இது நம்ம பார்க்க வேண்டாம். இங்கே ட்ரினிட்டி, இங்கே ட்ரிமிட்டின்னு இங்கே எம் வந்துருக்கு. ஸோ இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விரார் வெஸ்ட். இங்கே வந்து விஇஆர் வந்திருக்கு, இங்கே விஐஆர், இங்கே விஐஆர் தான். இதுவும் தப்பு. அப்போ இதுதான் ஆன்சர். இதை வந்து நான் வந்து டக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் நீங்கள் ஒவ்வொரு வேர்டாக கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த வேர்டு எல்லாத்துலையும் எப்படி இருக்குன்னு பாருங்க, அடுத்த வேர்டு எல்லாத்துலையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களால் வந்து டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், கன்ஃபியூஸ் ஆகாமல் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கெல்லாம் வீடியோ தேவையில்லை, இப்போவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து மிரர் இமேஜ். அதாவது இந்த இடத்துல மிரரை வச்சிருக்காங்க, எம்என் அப்படிங்கிறதா மிரர். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே மிரர்ல எப்படி தெரியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ மிரருக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் இந்த பக்கமும் பக்கத்தில் இருக்கும். இங்கே எண் இருக்குதுன்னா இங்கே எண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகும், எண்ணில் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் மிரரில் எண் கண்டிப்பாக உல்டாவாக தான் தெரியும், இதே மாதிரியே தெரியாது. நீங்கள் மிரரை பார்த்து நிற்கிறீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்டை ஆட்டினீங்க அப்படின்னா அந்த மிரரில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் வந்து மூவ் ஆகும். ஓகே, ரைட் ஹேண்டை நீங்கள் வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா மிரரில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது மூவ் ஆகும். ஓகே, லெஃப்ட் சைடுனா மிரர்ல இருந்து நீங்கள் அந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டாவாக தான் தெரியும். ஓகே, ஸோ அப்போ இந்த எண் வந்து அப்படியே எண் மாதிரி தெரியாது, இப்படித்தான் தெரியும். இங்கே அப்படியே எண் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து இப்போவுமே எலிமினேட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3. இந்த இடத்துல 3 தான் வரணும், ஆனால் இங்கே 2வதா 9 வந்திருக்கு. அப்போ இதை எலிமினேட் பண்ணிடுங்க. 3 வந்து உல்டாவாக தான் வந்திருக்கு. இப்போ இந்த 2 ஆப்ஷனை மட்டும் பாருங்க, லெட்டரை பார்க்க வேண்டாம், இங்கே பார்க்க வேண்டாம், ஆப்ஷனை மட்டும் பாருங்க, எது வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்க. இந்த எஃப் இங்கே தலைகீழா இருக்குது, இங்கே வந்து நேராக இருக்குது. கண்டிப்பாக தலைகீழா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கிறது இப்படி தான் வருமே தவிர தலைகீழா ஒரு லெட்டர் வந்து தெரியாது. நீங்கள் மிரரை பார்க்குறப்ப தலைகீழா தெரிவிங்களா? தெரிய மாட்டீங்க. ஓகே, அப்போ இது வந்து எலிமினேட் ஆகுது. இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்படி தான் நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இதில் நிறையா எக்ஸாம்பிளோட நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்ததான் எம்படட் ஃபிகர்னா இந்த மாதிரி ஒரு ஃபிகரை கொடுத்துட்டு இது இந்த 4 ஆப்ஷனில் எதில் அதே மாதிரி மறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, அதாவது இந்த ஃபிகர் வந்து இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இதில் வந்து அப்படியே மறைஞ்சிருக்கும், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2லையுமே இல்லை, பார்த்தாலே தெரியுது. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், இதே மாதிரி தானே வருது. ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த இடத்துல கர்வ் மாதிரி இருக்குது, ஆனால் இதில் வந்து ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது, இதுதான் ஆன்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி வந்திருக்கு, அடுத்து கர்வ் வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, அடுத்தது ஃபிகர் சீரிஸ், விஷுவல் ரீசனிங். இது ரெண்டுமே ஒன்று தான் சொல்லியிருந்தேன். 25 டாபிக்கும் 17 டாபிக்கும் ஒன்று தான். இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துட்டோம். ஏதாச்சும் ஒரு ஃபிகரை வச்சு ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அடுத்து 26வது டாபிக் ஃபிகர் கிளாசிஃபிகேஷன். ஃபிகர் கிளாசிஃபிகேஷன்னால என்ன மீனிங்னா ஆட் 1 அவுட், அதாவது 4ல் 1 மட்டும் வித்தியாசமாக இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 4 ஃபிகரில் எது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். கொஞ்சம் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த டி மாதிரி இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் டாட் இருக்குது, டீக்கு ஆப்போசிட்டில் டாட் இருக்குது, டீக்கு ஆப்போசிட்டில் டாட் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இப்படி இருக்குது. அப்போ இதுதான் வித்தியாசமாக இருக்குது, இதுதான் ஆன்சர். சிம்பிள். இதுக்குமே வந்து உங்களுக்கு வீடியோ தேவையில்லை. ஓகே, பார்த்து கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அடுத்ததான் ஸ்கொயர் கம்ப்ளீஷன்னு சொல்லலாம், ஃபிகர் கம்ப்ளீஷனும் நம்ம டீச் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு ஃபிகர் கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்திருப்பாங்க, அந்த கட் பண்ண பார்ட்டை ஃபில் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தான் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏ தான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். இந்த ஏல இருக்கக்கூடிய இந்த பார்ட் எடுத்து வச்சோம்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். இது தப்பாக இருக்குது. ஓகே, இதுவுமே தப்பாக இருக்குது, இதுவும் தப்பாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது, இது கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஸோ
ஸோ இது சிம்பிள் தான். ஓகே, ஃபிகர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 27 டாப்பிக்குமே பார்த்துட்டோம். அதில் ஒரு சில டாபிக் வந்து மேத்ஸ் ரிலேட்டடாக வருது, அதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக அதில் பார்த்தா தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு சில டாபிக் இதில் பார்த்தப்பே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கும். ஒரு சில டாபிக்கு வந்து ஒரு சில ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியணும். இதில் 40க்கு 40 ஃபுல் மார்க் எடுக்கணும். 40 கொஸ்டினும் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முடிஞ்சால் நம்மளுடைய ரீசனிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ அந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவுக்கும் ஃபியூச்சரில் வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா நம்ம ஆப்பில் வந்து ஒரு சில அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் சேஞ்ச் ஆகலாம். நீங்கள் நம்மளுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, சந்துரு மேத்ஸ் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சேட்டில் கேளுங்க. கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வரும். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஆப்பில் வரும். அதில் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.